முன்வரிசைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆடியோ டெக்னிக் முன்வரிசைக்கு வருமாறு வேன் பார்க்கிங்ல ஆடியோ வேலை செய்யல, தயவு செய்து அதை கவனிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ வாலண்டியர்ஸ், அங்கே சவுண்ட் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அப்படியே மேடைக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய பெண்கள் வாலண்டியர்ஸ் கவனத்திற்கு அந்த இருக்கைகளை கொஞ்சம் சரி செஞ்சு போட்டுருங்க. ஒரு சீரா இல்லாம இருக்கு. முன்னாடி உட்காரக்கூடிய மக்களுக்கு 3 இருக்கைகளை விட்டுட்டு உட்கார்ந்துருங்க. வாலண்டியர்ஸ் முன்னாடி உள்ள 3 இருக்கையை காலியா விடுங்க. 3 வரிசையை விட்டுட்டு பின்னாடி இருந்து உட்காருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஜமாத்தின் சார்பாக வெளிவரும் உணர்வு மற்றும் ஏகத்துவம் இதழ்கள் சிறப்பு சலுகையாக, அதாவது ஒரு வருடத்துக்கு 720 ரூபாய், இந்த மாநாட்டில் ரூபாய் 600 சலுகையாக வழங்கப்படுகிறது. இதுவரை சந்தாதாரராகாத அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய சந்தாக்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சலுகை விலையாக 720 ஆண்டு சந்தாவாக இருந்த உணர்வும் ஏகத்துவமும் ரூபாய் 600க்கு தரப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, உணர்வையும் ஏகத்துவத்தையும் சேர்ந்த சந்தாதாரர்களாக ஆக்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருகாமையில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், செயலாளர் மேடைக்கு வரவும். அருகாமையில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், செயலாளர் மேடைக்கு வரவும். வாலண்டியர்ஸ் கவனத்திற்கு, ஆண்கள் சைடு உள்ள வாலண்டியர்ஸ் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் நிற்கிறாரு. வாலண்டியர்ஸ் இந்த பக்கம் வாங்க. ஆண்கள் சைடு வாலண்டியர்ஸ் வாங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு வாங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு 4 பேர் வாங்க.
சென்டர்ல ஒரு 2 பேர் நில்லுங்க, பின்னாடி ஒரு 4 பேர் நில்லுங்க. வாலண்டியர்ஸ் வர்றவங்க வந்துகிட்டு இருக்கீங்க, 4 பேர் வாங்க முன்னாடி. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கான கழிவறை, தொழுகைக்கான இடம், ஒது செய்வதற்கான இடம் இரண்டும் மேடைக்குள்ள இடதுபுறம் இருக்கிறது. இந்த உள்ள போனீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான தொழுகைக்கான இடம்னு இருக்கும், போர்டு இருக்கும், கழிவறை இருக்கு, அங்க தண்ணி வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. பெண் வாலண்டியர்ஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருந்தகம், உங்களுக்கு ஏதாவது தலைவலி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா எய்தா போல மருந்தகம் இருக்குது. அங்க உள்ள ஒரு சர்புதீன் பாய் இருக்கிறாரு, உங்களுக்கு தேவையான தலைவலி மாத்திரை அது போன்றவைகளை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுபுறம் மர்கஸ்க்கு பக்கத்துலயும் மர்கஸ்லயும் தொழுகைக்கான ஏற்பாடு பிளஸ் கழிவறை, ஒது செய்வதற்கான இடம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அங்க போயிருங்க. வாகனங்களை சரியானபடிக்கு நிறுத்துமாறு வாகன நிறுத்துமிட சகோதரருக்கு கேட்டுக்கிறோம். மாவட்ட துணை செயலாளர் முஸ்தபா எங்க இருக்கீங்க? மீனம்பரேடு சரவணன். அந்த பவர் சப்ளை 10லங்கிறாங்க, 15 கேவி கொடுத்தது 10லங்கிறாங்க. எல்விடிக்கு 30 கேவி கொடுத்தாச்சா? கனெக்ஷன் கொடுத்தாச்சா? எல்சிடி டிவிக்கு கனெக்ஷன் கொடுங்க. எல்சிடி எல்சிடி டிவி பாருங்க. எல்சிடி டிவி, எல்இடி எல்சிடி போடுறவங்க எல்சிடி வேலை செய்யல பாருங்க. ஸ்டேஜில் ஒர்க் பண்ணல, எங்கேயுமே ஒர்க் பண்ணலங்கிறாங்க. இங்க ஒர்க் பண்ணல ஸ்டேஜ். உணர்வு, ஏகத்துவம் இந்த 2 வருட சந்தா சலுகை விலையா 600 ரூபாய்க்கு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்குது. அது தாய்பலி பாயிட்டியும் மாவட்ட துணை செயலாளர் முஸ்தபா அவர்கள்ட்ட கொடுத்து பணமும் அதையும் கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் விலாசத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா வாரம் ஒரு முறை உணர்வு இதழும் மாதம் ஒரு முறை ஏகத்துவம் இதழும் உங்களுக்கு இன்ஷால்லா கிடைக்கும். இந்த சலுகையை பயன்படுத்திக்கிறீங்க. கேட்கிறப்ப கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது.
ஆரம்ப நிகழ்ச்சியாக மாவட்ட செயலாளர் இமாம் அலி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்துகின்ற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மாநாட்டினுடைய நிகழ்ச்சி இறைவனருளால் ஆரம்பம் செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்னும் அதிகமாக சென்று இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை இஸ்லாம் என்ற பெயரால் இந்த மார்க்கத்தை களங்கம் செய்யக்கூடிய காரியத்தை மார்க்க அறிஞர்களும் மூதாதையர்களை பின்பற்றுவோம் என்ற பெயரால் பள்ளி நிர்வாகிகளும் இந்த மார்க்கத்தை சீர்குலைத்திருப்பதை போட்டு உடைத்து பின்பற்ற தகுதியானவர் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்பதை எடுத்து உரைக்கும் முகமாக தமிழகம் எங்கும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற மாநாடு நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய தஞ்சை மாநிலத்திலே தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த மாநாட்டை நாம் இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநாட்டுடைய ஆரம்ப பகுதியிலேயே இறைவனது மிக பெரும் அருளினால் பெண்களுடைய பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோ நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த மாநாட்டை மையப்படுத்தி இறைவனது மிக பெரும் அருளினால் கடந்த சில மாதங்களாக நம்முடைய பேச்சாளர்கள், கிளை நிர்வாகிகள் என்று சொல்லி எல்லோரும் களம் இறங்கினார்கள். இறங்கியதன் விளைவு இறைவனது மிக பெரும் அருளினால் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை மையப்படுத்தி நாம் பிரச்சாரத்தை செய்தோம். அந்த பிரச்சாரத்திலே குறிப்பாக தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் மட்டும் சுமார் லட்சத்தை தொடுகின்ற இணை வைப்பு பொருட்களை அகற்றி தூக்கி எறிந்து அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி எங்களது சிறு குழந்தைகள் கூட இன்றைக்கு உலகத்திற்கு சொல்லும் அளவிற்கு இந்த ஜமாத் மக்களை சீர்படுத்திக் கொண்டு இருக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய அருளினால் நபிகள் பெருமானார் அவர்களை இறைவன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு அழகாக சொல்கிறான். ஆனால் நபிகள் பெருமானாரை பின்பற்ற வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு யார் யாரையெல்லாம் அவர் நினைக்கக்கூடிய மகான்களை எல்லாம் எதை பின்பற்ற வேண்டுமோ அதை தூக்கி எறிந்துவிட்டு எதையெல்லாம் பின்பற்றக்கூடிய சமுதாயம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருக்குர்ஆன் வழிகாட்ட
வேண்டிய அந்த பாதையில் தான் பயணிப்போம் என்ற அடிப்படையிலே பல லட்சோப லட்ச மக்களை ஏகத்துவத்தின்பால் வென்றெடுத்து அல்லாஹ்வை மட்டும் தான் இனி நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லி பல சமுதாய மக்களையும் இஸ்லாமிய சமூக மக்களையும் ஏகத்துவ கொள்கையின்பால் வென்றெடுத்தோம். அதன் அடுத்த அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிறுவர் சிறுமியருக்கான உரைகள் 22 பிள்ளைங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பிள்ளைங்களுமே அற்புதமாக அல்லாஹ்வுடைய அருளால பேசினாங்க. அந்த 22 பிள்ளைகளுக்கும் மாநில செயலாளர் அப்துல் ரஹீம் பாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். K. Uwais, Fahmida, Fahmida, Amira, Amira, Ashima, Arshad Muhammad, Afra, Yasir, Asifa, Shafiqa, Jasila, Sara Safrin, Arifa, Karishma, Yasir, Sumaya, Zainab, Fatima,
தாரிக், தாரிக், சாஜித் என்ற சிறுவர் உரையாற்றுவார். அம்மாவார் தனித்துக்குரிய எல்லாம் நல்லே. நான் உங்கள் முன் எடுத்துக்கும் தலைப்பு குழந்தைகள் வளர்ப்பின் பெற்றோரின் பங்கு. உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கும் செல்வங்கள் எல்லாம் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். அல்லாஹ் தான் அல் குர்ஆனில் குழந்தைகளை சீனத்தின் என்று வர்ணிக்கிறான். அல் மாலு வல் பனூன வஸீனத்து ஹயாத்து துன்யா வல் பாக்கியாத்து வஸ்ஸாலிகாத்து வஹைருன் இன்த ரப்பிக ஸவாபு வஹைருன் அமலா. சூரத்துல் காஃப்ல 42 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், செல்வம் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் இல்லையா, நல்லன்கள் உமது ரப்பிடத்தில் கூலியும் சிறந்ததும் எதிர்பார்க்க சிறந்ததுமாவும் அப்படின்னு நல்லா சொல்றான். அல்லாஹ் வந்து குழந்தைகளுக்கு வசியல் செய்றான். இதுக்கு யார் காரணம்? குழந்தைகளா? கிடையாது, பெற்றோர்கள் தான் காரணம். மார்க்க சொல்லி கத்து தந்து வளர்த்தாதான் புத்தி உலகத்துல போய் சேர்க்கப்பட்டாங்க. முதியோரத்துல போய் சேர்க்க மாட்டாங்க. இப்போ உள்ள தந்தை உபதேசம் பண்ணுவாங்கன்னா, ராஜா நீ நல்லா படி, நான் படிக்காதெல்லாம் படி, டாக்டர் கலெக்டர். இப்போ உள்ள தந்தை உலகம் வழியும் காலம் வர அனைவரிஞ்சு போயிடும். 3 செயல்கள் தான்
பின்தொடரும். நிலையான தர்மம், பிறம் பயன் பெறும் கல்வி, சாலிகான துவா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பிர் அம்முமா கம்மா ரப்பயானி சகீரா. இறைவா, என் தாய் என் தந்தை என்னை எப்படி பராமரித்தாங்களோ அதே போல் அழுப்புறையாக இந்த வசனம் எதை உணர்த்துதுன்னா, நாம் சிறு வயதில் நாம் காட்டும் கருணையும் கடைபிடிக்கும் ஒழுக்கமும் கற்றுத்தந்த வாழ்வியலும் பின்னர் நமக்கே திரும்ப கிடைக்கும். இந்த வசனம் உணர்த்துது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி. அவர் பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன் குழந்தைகளுக்கும் கடன் வீட்டுக்கும் பொறுப்பாளி. அவரை பராமரித்த விதம் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொருவர் மன السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறையச்சம். ஏனென்றால் இவ்வுலகில் நடக்கும் அனைத்து விதமான தவறுகளுக்கும் காரணம் நம்மை படைத்தவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் தவறு செய்தால் நம்மை கடுமையாக தண்டிப்பான். அந்த தண்டனை இவ்வுலகில் அல்லது மறுமை நாளில் கிடைக்கும்.
அதிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இன்னும் யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள் என்ற எண்ணம் இல்லாததுதான் காரணம். என்ற எண்ணம் இல்லாததுதான் காரணம். சாதாரணமாகவே ஒரு மனிதன் தன்னை யாராவது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணம் வரும்போதுதான் அவன் எந்த தவறையும் செய்ய மாட்டான். உதாரணமாக நாம் ஒரு கடைக்கு செல்கிறோம். அங்கு நாம் எந்த பொருளையாவது திருடுவோமா? திருட மாட்டோம். ஏனென்றால் நாம் எடுக்கும் பொழுது யாரும் பார்க்காவிட்டால் கேமரா வைத்திருப்பார்கள். அதை பார்த்து நம்மை பிடித்திருவார்கள் என்ற அச்சம் வரும். அதே போன்று நம்முடனும் நம்மை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வரும்போதுதான் நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம். யார் மீது நாம் அச்சம் கொள்வது? அம்மா மீதா அல்லது அத்தா மீதா அல்லது ஆசிரியர் மீதா? யார் மீது நாம் அச்சம் கொள்வது? படைத்த இறைவன் மீது அச்சம் இருந்தால் தான் நாம் எப்பொழுதும் நல்லவராகவே இருப்போம். ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், அம்மா மீது பயம் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது தவறு செய்யாமல் நல்ல பிள்ளையாக இருப்போம். இதுவே அம்மா வீட்டில் இல்லாத போது நாம் என்ன வேண்டுமாறு செய்து கொள்ளலாம். அம்மாவிற்கு என்ன தெரியவா போகின்றது என்ற எண்ணம் வந்துவிடும். ஏனென்றால் அம்மா நம்முடன் எந்நேரமும் இருக்க போவதில்லை. அதே போன்றுதான் அத்தா, ஆசிரியர், ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தான். அப்பொழுது நாம் யார் மீது தான் அச்சம் கொள்ள வேண்டும்? யார் தான் நம்முடன் எந்நேரமும் இருப்பார் என்று சிந்தித்து பார்த்தால் படைத்த இறைவன் மட்டுமே நம்முடன் எந்நேரமும் எல்லா இடங்களிலும் நம்மை பார்த்து கொண்டும் நம் பேச்சை கேட்டுக்கொண்டும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டும் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். எதற்காக நாம் இறைவனை பார்த்து பயப்பட வேண்டும்? ஏனென்றால் நாம் தவறு செய்தால் நம்மை கடுமையாக தண்டிப்பான். ஒரு பொருளின் மீது நாம் எல்லோருக்கும் பாம்பை பார்த்தால் பயம். ஏனென்றால் அது கடித்து விஷம் ஏறி மரணம் அடைந்து என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா குல்லமா நலிஸ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். நமது வசனங்களை மறுப்போரை பின்னர் நரகில் கருகச் செய்வோம். அவர்களின் தோள்கள் கருகும் போது அவர்கள் வேதனை உணர்விப்பதற்காக வேறு தோள்களை மார்ப்போம் என அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். நரகம் என்பது முழுக்க முழுக்க சுட்டெரிக்கும் நெருப்பாகும். அதில் நாம் ஒருமுறை முழுமையாக எரிந்து கரிக்கட்டையாக மாறிவிட்டால் நம்மால் வேதனை உணர முடியாது. அதனால் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் புதிய தோள்களை மாற்றி வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். தாகம் ஏற்படும். குடிப்பதற்கு சீலும் கொதிநீரும் கொடுக்கப்படும். அந்த கொதிநீரை குடித்தால் குடல்கள் துண்டு துண்டாகிவிடும் அளவிற்கு சூடாக இருக்கும். பசி எடுக்கும். சாப்பிடுவதற்கு கள்ளி செடி கொடுக்கப்படும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நம்மை சிறிதளவு கூட கருணை காட்ட மாட்டார்கள். இது மறுமையில் நரகவாசிகள் கொடுக்கும் தண்டனை ஆகும். நான் கூறுவது சிறிதளவுதான். ஆனால் இதற்கும் மேல் அல்லாஹ் கடுமையான தண்டனைகளை வைத்துள்ளான். அதே பின்பே உபதேசம் செய்தார்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் லதி என்கிற வசனமும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குலா ஹக்க துகாதிஹி என்கிற வசனமும், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குலா வகூலு கௌலன் ஸதீதா இவ்வசனங்களை நினைவூட்டாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் உபதேசம் செய்ய மாட்டார்கள். இம்மூன்று வசனங்களிலும் இறைவன் கூறுகிறான், மனிதர்களே என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என கூறுகிறான். எனவே நாம் எந்த தவறான செயல்கள் செய்வதற்கு முன்னால் இறைவனை பற்றியும் மறுமையை பற்றியும் எண்ணி பார்த்து அதிலிருந்து விடுபட வேண்டும். இன்னும் இறைவன் மீது பயம் ஏற்பட வேண்டும். தவறுகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ் ஒரு சில வழிகளை ஏற்படுத்தியுள்ளான். அதுதான் நோன்பு. நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன் என கூறுகிறான். நோன்பு என்பது நாம் எவ்வளவு பசியை தாங்கிறோம் என்பதற்காக அல்ல. நாம்
நமக்கு ஹலாலான ஒன்றுதான். இருந்தாலும் ரமலான் மாதத்தில் பகல் நேரத்தில் அந்த இரண்டையும் தடை செய்ய எந்த ஒரு முஸ்லிம் கூட தான் சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், எனவே நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு மாதம் எடுக்கும் இந்த பயிற்சி ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்களில் ஹராமான செயல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் இறுதியில் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இதன் மூலம் இறைச்சி உடையவராக மாறிக்கொள்ளலாம், இவ்வழியில் நீங்கள் இறைச்சத்தை வளர்த்துக் கொள்ளலாம். மற்றொரு வழி என்னவென்றால் அல்லாஹ்விடம் இறைச்சத்தை கேட்டு துஆ செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் சரி அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இறைவா, உன்னிடம் நேர்வழியும் இறை அச்சத்தையும் சுயமரியாதையும் செல்வத்தையும் கேட்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்சத்தை வலியுறுத்துகிறார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நான் உங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆனால் இன்று நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், என் ஜாதி உயர்ந்தது, உன் ஜாதி தாழ்ந்தது, என் மொழி சிறந்தது, என் நாடுதான் சிறந்தது என்று மனிதர்களுக்குள் தனக்கு தானே பெருமை பாராட்டுகிறார்கள். அதனால் இறைவன் அடுத்ததாக சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் உயர்ந்த ஜாதியோரோ உயர்ந்த மொழியோரோ இல்லை, உங்களில் சிறந்தவர் என்னை அஞ்சுபவரை என அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் இறைச்சத்தோடு வாழ்ந்து தவறுகள் விடுபட்டு நரகத்தின் பக்கம் செல்லாமல் சொர்க்கத்தின் பக்கம் செல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கொரநாட்டு கருப்பூரைச் சேர்ந்த மபரூக் என்ற சிறுவர் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அனைத்துக்குரிய எல்லா அல்லாஹ்வின் நடிகார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்க முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறாமை. பொறாமை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு குணமாகத்தான் இருக்கிறது. இப்ப பெண்கள் எடுத்துக்கணும்னா அவங்க நகை, பொருள், செல்வம் ஆகிய விஷயங்களில் பிற பெண்களை பார்த்து பொறாமை கொள்றாங்க. இன்னும் ஆண்கள் எடுத்துக்கணும்னா அவங்க செய்யும் வேலைகளில் பணிபுரிவுகளை பார்த்து பொறாமை கொள்றாங்க. இன்னும் குழந்தைகள் எடுத்துக்கணும்னா அவங்க பேனா, பென்சில் என்று தன் நண்பன் புதிதாக எடுத்து வரதை பத்தி பொறாமை கொள்றாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பொறாமையை வெளிப்படுத்துறாங்க. ஆனா இத பத்தி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, பொறாமை
இருக்கு. அப்ப ஒருவர் கல்ல மார்க்க கல்வியை கொடுத்து அதன் மூலம் பிறகு சொல்லி கொடுத்து நன்மை அதிகமாக்குவதை பார்த்து அல்லாஹ் எனக்கும் கல்வி அறிவு அதிகமாக்கு, நாடும் பிறகு சொல்லி கொடுத்து நன்மை அதிகரிக்க துவா செய்யலாம். அது போல செல்வத்தால் ஒரு தர்மம் செய்து நன்மையை வளர்த்து கொண்டால் நாமும் இந்த விஷயத்துக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில 45வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல சொல்லி காட்டுறான், இம்மார்க்கம் பற்றி பல சான்றுகளையும் அவர்களுக்கு வழங்கினோம். அவர்களுக்கு அறிவித்த பின்னரே அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட பொறாமை காரணமாக முறப்பட்டனர். உமது இறைவன் கியாமத்து நாளில் அவர்கள் முறப்பட்டதில் தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப இன்று பலருக்கு எது சரியான மார்க்கம் என்று விளங்குகிறது. ஆனாலும் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பொறாமையால் மார்க்கத்தை நிராகரிக்கின்றனர். இப்போ உதாரணத்துக்கு தர்காவில் படுவாங்க, இமாம்களை ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி பின்பற்றுவாங்க. இவர்கள் சரியானதை உணர்ந்தும் பொறாமையால் அவர்களால் சரியான மார்க்கத்திற்குள் வர முடியவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவருக்கு ஒரு கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள், மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே அன்பு பாராட்டுவதின் சகோதரர்களாக இருங்க. எந்த ஒரு முஸ்லிமும் தன் சகோதரர்களுடன் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இத அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. புகாரில 6065 ஹதீஸா பதிவா இருக்கு. இதுல இருந்து பொறாமை கொள்ளக்கூடாது ஹதீஸ் மூலம் தெரியுது. இன்னும் அல்லாஹ் பொறாமை கொள்வோரிடம் பாதுகாப்பு தேட சொல்லிக்கான். தன் திருமறையில சொல்லி காட்டுறான். 113 அத்தியாயத்துல 1-5 வசனம் சொல்லி காட்டுறான். குல்லாவுது பிரபில் ஃபலக், அதிகாலையில் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின்சரி மாஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும், மின்சரி காசிக்கு நீர்தாவுக்க பரவும் இரவின் தீங்கை விட்டும், மின்சரி நஃபாசாத்தி ஃபில்லுகத், முடிச்சுகளின் ஊது பெண்களின் தீங்கை விட்டும், மின்சரி நாசிதி நிதாச, பொறாமை கொள்ளும் போது பாராமைக்காரர்களின் தீங்கை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். இடமே 2 வச்சதுக்கு மட்டும் பொறாமை கொண்டு பொறாமை கொள்வோரிடம் பாதுகாப்பு தேடி ஈருலகிலும் வெற்றி பெறுமாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்த்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதனால் மேடைக்கு எதிர்புறம் நடுவே இருக்கக்கூடிய இருக்கைகளில் பெண்களை அமரச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்பக்கம் நிற்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கிருங்க. மேடைக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பெண்கள் அமர்வதற்கான இருக்கையின் வழி அந்த புறமாக இருக்கிறது, சற்று ஒதுங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லேடிஸ் வாலண்டியர்ஸ் இந்த பக்கம் அனுப்பி விடுங்க. மேடைக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய இருக்கைகளில் பெண்களை அமர வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பின்புறம் இருக்கக்கூடிய ஆண்கள் மேடையின் வலதுபுறம் இருக்கக்கூடிய இருக்கைகளுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நாச்சியார் கோயிலை சேர்ந்த ஜைனப் என்ற சிறுமி உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் லோட்டுமாக என்று துவா செய்துள்ளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நபிகளாரின் வறுமை. அல்ஹம்துலில்லாஹ். நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதாக அனுப்பப்பட்டு 1100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அன்றைக்கு இந்த காலத்துக்கும் இன்றைக்கு உள்ள காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் உள்ளன. அன்றைய காலத்துல படிப்பறி கூட இல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதாக அனுப்பினான். இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களில் எத்தனை
அவசியம். பதவிக்கும் ஊடகத்துறை எதிர்க்கட்சிகள் இப்படி இருந்தும் கூட இந்நிலைமை என்றால் கேள்வி காட்கள் இல்லாத அன்றைய காலத்தில் எப்படி ஆட்டம் போட்டிருப்பார்கள். இதற்கு நம் வரலாற்றில் பட்டால் தெரிந்து கொள்ளலாம். எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியராக இருந்தாலும் எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு தூளி கிராமங்களைப் போல் வாழவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நபியர்களை தூதராக தேர்ந்தெடுத்த பிறகு தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வின் செலவிட்டார்கள். தனக்கு என்றும் தன் குடும்பத்திற்கு என்றும் எதுவும் சேர்க்கவில்லை. அந்த தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தார்கள். இன்றைய சமுதாயத்தில் வாழும் நாம் நம்முடைய தோழர்களையும் நடிகர்களையும் இன்னும் பிற மனிதர்களையும் இவர்களைப் போல் தான் நான் இருப்பேன், இவர்களைத்தான் நான் பின்பற்றுவேன் என்கிறோம். உண்மையில் நாம் யாரை போல் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தன் திருமலையில் கூறும்போது உங்கள் தூதரிடத்தில் அழகும் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறான். நம்முடைய காட்டி நம்முடைய தான் நாம் பின்பற்ற வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வின் வார்த்தையை எடுத்து சொல்வதற்காக கல்லடி சொல்லடி என்று பல கஷ்டப்பட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வின் வார்த்தையை பகிரங்கமாக எடுத்து வைத்தார்கள். எந்த நெல்லும் சோடவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் 3 மாதங்கள் அப்பியாமல் இருந்துள்ளார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், எங்களது வீடுகளில் 3 மாதங்கள் அப்பியாமல் இருந்துள்ளது என்றார்கள். அதற்கு உருவார் எல்லாம் உயிர் வாழை எதை உண்பீர்கள் என்று கேட்டதற்கு பேச்ச பழமும் தண்ணீரும் தான் எங்களது உணவாக இருந்தது கூறினார்கள். ஆதாரம் புகாரி. இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை என்று விதமாக சாப்பிடுகிறோம். இருந்தும் நம் மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம்? ஆனால் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் சாப்பாடு இல்லாமல் வந்தார்கள். கிடைக்கின்ற உணவை வைத்துக் கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் எவ்வளவு மாநாடு என்கிறோம். இந்த நடிகை இந்த மாடல், இந்த நடிகர் இந்த மாடல் என்று வாங்கி என்கிறோம். இப்படி வாங்கி ஏராளமான அடையை குவித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் 2 அல்லது 3 அடைகள் மட்டும்தான் வைத்திருந்தார்கள். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், மேலே போர்த்திக் கொள்ளும் ஒரு போர்வை, கீழே அணிந்து கொள்ளும் முரட்டு வேட்டி ஆகிய இரண்டையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துக்காட்டி இவ்விரு ஆடைகளை அந்த நீள்தான் நபியர்கள் மன்னித்தார்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி. உணவும் உடம்பினால் தட்டுப்பாடு என்றால் வீட்டு உபயோக பொருட்களை பயன்படுத்தினார்களா? இல்லை. அலங்கார பொருட்களை வாங்கித்தான் சேர்த்தார்களா என்றால் இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் உணவை தட்டில் வைத்து சாப்பிட்டதில்லை, ரொட்டியை துணி விரிப்பின் மீது தான் சாப்பிட்டார்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபியர்கள் ஒரு பாயின் மீது படுப்பது வழக்கம். ஆனால் அவர்கள் மேனில் பாயின் அழுத்தம் மதிந்துவிடும். இதை கண்ட நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுமதித்தால் இதன் மேல் வீட்டுக் கொள்ளும் ஒரு இப்பை தயார் செய்து தருகிறோம் என்று கேட்டோம். அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் உலகிற்கும் உள்ள உறவு என்ன என்றால்
அனுபவித்ததால் தான் நமக்கு இன்றைக்கு இந்த மார்க்கம் எளிமையாக கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் அதை ஒழுங்காக செயல்பட்டாமல் அலட்சியம் புரிக்கிறோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. நாம் எல்லாம் இனியாவது அலட்சிய போக்கில் இல்லாமல் நபியர்கள் கூறிய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். இன்னும் அல்லாஹ் கூறும்போது, மக்களிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நன்மையை தீமையை தடுக்கிறீர்கள் என்று தலபர்காது. அடுத்தபடியாக அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவி ஜே நசிமுன்னிசா அவர்கள் இஸ்லாம் தந்த பெண்ணுரிமை என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்னுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ரஜீம் மட்டுமே பதில் கொடுக்கும் விதமாகவும் நடுநிலைவாதிகளுக்கு இஸ்லாம் என்ன உரிமையை கொடுத்திருக்கு அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காகவும் தான் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இஸ்லாம்ங்கிறது இப்ப உருவான மார்க்கம் கிடையாது. இந்த உலகம் எப்ப தோன்றுச்சோ அன்னைக்கு உருவான மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண்ணா நான் இருந்து அனுபவிக்கக்கூடிய பல உரிமைகளை பற்றி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். முதலா நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை, எனக்கு என்னுடைய கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இஸ்லாம் எனக்கு வழங்கி இருக்கு. நீங்க என்ன உரிமைன்னு வச்சிருந்தீங்க? ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமா அடையறதுக்கு எவனுக்கும் அனுமதி இல்லைங்குது. இந்த சட்டத்தை உன்னால போட முடியுமா? அதே நேரத்துல அந்த பையனை எனக்கு பிடிக்கல, நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு சமயத்துல எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பையனை விவாகரத்து செய்யறதுக்கும் எனக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கு. எப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை பாருங்களேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற சித்தாந்தத்தை தகர்த்து எரிஞ்சிட்டு எனக்கு பிடிச்சா நான் வாழ்ந்துக்கலாம், பிடிக்க காட்டி நான் விட்டுறலாம், என்னுடைய விருப்பப்படி என்னுடைய கையில தான் என்னோட பிடியே இருக்கு. அந்த அளவுக்கு இஸ்லாம்ங்கிற மார்க்கம் பெண்ணுரிமை ஒரு அழகான முறையில நிறைவேற்றுது. அதே பெண்ணா இருக்கக்கூடிய நானு என்னுடைய கணவனால கைப்பட
ஆயிட்டா அப்படின்னா அவளுக்கு மாற்று மதத்துல முற்போக்குவாதிகள் லீவாம். உயர் பதவியிடங்கள்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய அந்த இடத்துல 65 பணியிடங்கள்ல பெண்களுக்கு வேலை கிடையாது, துரத்தி விட்டுருவாங்க. பாதுகாப்பான சேஃபான இடங்கள்ல தான் பெண்களுக்கு அனுமதி. இப்படின்னு இவ்வளவு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க நம்மள பார்த்து சொல்றாங்க பெண்ணுரிமை இஸ்லாம் கொடுக்கறது கிடையாதுன்னு. ஆனா உண்மையிலே இஸ்லாம்ங்கிறது சரியான முறையில தெளிவான குரல் எழுப்பிட்ட காலகட்டத்துல இஸ்லாம் அந்த இடத்துல சொத்துரிமை அப்படியும் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆண் வர்க்கம் வச்சிருந்துச்சு. பெண்ணுக்கெல்லாம் சொத்துரிமை தர முடியாது அப்படிங்கறத மறுத்துச்சு. ஆனா இஸ்லாம் அங்க என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு ரிஜாலி நசீபுன் வலி நிசாய் நசீபுன், ஆணுக்கும் சொத்துல பங்கு இருக்கு, பெண்ணுக்கும் சொத்துல பங்கு இருக்கு. எப்படின்னா, என்னுடைய தந்தையுடைய சொத்துல பங்கு வைக்கப்பட்டுச்சுன்னா மகள்ன்ற அந்தஸ்துல எனக்கு பங்கு கிடைக்கும். என்னுடைய சகோதரனுடைய சொத்துல பங்கு வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த சொத்துல நான் வாரிசுதாரியா நான் வருவேன். என்னுடைய சகோதரி இன்னும் என்னுடைய 1956 தான் ஒரு சட்டமாவே ஏற்றப்படுது. 2005 கலைஞர் ஆட்சி காலகட்டத்துல தான் பெண்களுக்கு சொத்துல பங்கு தரலாம் அப்படிங்கறத இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணுது. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மார்க்கம் எனக்கு சொத்துல பங்கு தருது. உன்னுடைய மார்க்கத்துல எனக்கு சொத்துல பங்கு தர முடியுமா? அதே நேரத்துல நம்ம மீது இன்னொரு அவதூறு சொல்றாங்க. என்னன்னா, உன்னுடைய பெண்கள் ஆடைகளுக்கு குறைஞ்சு முழுமையா போடுறீங்களே, இது பாதுகாப்பு கிடையாதுங்குது. எது பாதுகாப்பு கிடையாது? குறைச்ச ஆடை போட்டாதான் மதிப்பா? இப்ப மறைந்த முதலமைச்சர் இருக்காங்களே, அவங்கள அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்களே, அவங்க 1000ல் ஒருவன் படம் நடிக்கும் போது எப்ப கூப்பிட்டீங்க? அவங்க ஃபுல்லா தன்னுடைய ஆடையை மூடுனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்கள அம்மானு வாய் நிறைய கூப்பிட ஆரம்பிச்சுங்க. கிடையாது. அந்த பெண்மணி யாருன்னா, அவங்களும் ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க, பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருக்காங்க. அவங்கள இவர் ஒரு டிஐஜிபி தவறான முறைக்கு அழைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஆண் தான், பெண் பெண்ணு தாங்கிறத ஒரு பெண்ணு ஒத்துக்கொள்றாங்களே, இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? ஆகிய காரணத்தினால எல்லா இடத்துலயும் பெண் பெண் தான், ஆண் தான் அப்படிங்கறத முழுசா தீர்மானிச்சு உள்ள மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். கல்வி உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது அப்படிங்கறத நம்ம மீது அவதூறா கிளப்பி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் குர்ஆன்ல இறங்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உனது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், ஆணே நீ படி, பெண்ணே நீங்க பெண்ணு ஃபர்ஸ்ட். 2வது வசனத்திலே அல்லாஹ் சிறப்பு படுத்துறான். இன்னும் சொல்ல போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஃபிரௌனின் மனைவி இருக்காங்களே அவங்களையும் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அல்லாஹ் முன்மாதிரியா காட்டி இவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு காட்டுறான். அவங்க 2 பேரும் என்ன ஆனா? அவங்க 2 பேரும் பெண்மணிகள். அவங்கள கை காட்டி அல்லாஹ் சொல்றான், இந்த 2 பெண்மணிகளை நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா இந்த கல்வி உரிமையில பெண்களுக்கு கல்வியில நாம போய் கற்றுக்கொள்ள போகும்போது உன்னுடைய அரசாங்கத்தின்படி அரசாங்கத்தில் உள்ள கல்வி முறைங்கிறது வாழ்த்துக்கோங்க, உங்களுடைய கற்பு நெறியை பேணிக்கோங்க, எந்த ஆணுக்கும் உங்களுடைய அழகை காட்டாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில உன்னுடைய கல்வி முறையில என்னால கல்வி கற்க முடியுமா? கண்டிப்பா கல்வி கற்க முடியாது. ஏன்?
கல்வி முறைங்கிறது பாதுகாப்பு இன்னும் சேர்ந்து கல்வி கற்கப்படக்கூடிய இடத்துல ஏன்னா உன்னுடைய கல்வி முறைங்கிறது பாதுகாப்பு இன்னும் சேர்ந்து கல்வி கற்கப்படக்கூடிய இடத்துல ஆகையின் காரணத்தினால அல்லாஹ்வின் ஜோதியை தனது வாய்களால் ஊதி அடைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கி தருவான். வலவு கரிஹல் காஃபிரும், தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கி தருவான். வலவு கரிஹல் காஃபிரும், தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கி தருவான். வலவு கரிஹல் காஃபிரும், தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கி தருவான். வலவு கரிஹல் காஃபிரும், தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும்
அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கியே தருவான் வலவு கரிகள் காஃபிரும். தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கியே தருவான் வலவு கரிகள் காஃபிரும். தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை முழுமையாக்கியே தருவான் வலவு கரிகள் காஃபிரும். தன்னை எதிர்ப்போர் மறுத்தாலும் வெறுத்தாலும் தூதருக்கு மாற்றமாக திருக்குறான் சொல்றதையெல்லாம் நான் ஏத்துக்கிற மாட்டேன். நபியினுடைய அறிவுரையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எங்க ஊர்ல எப்படி இருக்கோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ அதுபடிதான் நான் நடப்பேன். இப்படி ஏதாவது நீங்கள் போனீர்களானால், இறைவனுடைய வழியை புறக்கணித்தால், அந்த தூதருடைய வழியை ஏற்க மறுத்தால் தெளிவான வழிகேடு. நீங்கள் போகக்கூடிய இடம் வழிகட்டு போகக்கூடிய இடத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். திருக்குறானையும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளையும் பின்பற்றாத வேறு வழியை மார்க்க வழியாக ஒருவன் எடுத்துக்கொண்டால் அது வழிகேடு, தெளிவான வழிகேடு என்று திருக்குறான் சொல்கிறது. இன்னும் ஒருபடி மேல் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாய மக்களுக்கு விளக்குகிறான். வமயஸில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, அவன் தூதருக்கு மாறு செய்து, இறைவனுடைய வரம்புகளை ஒருவன் மீறினால் அவனை அல்லாஹ் நெருப்பிலே நுழைய செய்வான், நிரந்தரமாக நுழைய செய்வான். இதுக்கு மேல இதைவிட கடுமையான ஒரு எச்சரிக்கையை வேற எங்கேயும் சொல்ல முடியாது. இந்த
இந்த தூதர் காட்டிய வழிமுறையின்படி நான் செய்ய மாட்டேன். தொழு அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கும் போது, இல்லை எங்க ஊர்ல ஷாஃபி மதுஹபின் படித்தான் தொழுவாங்க, எங்க ஊர்ல ஹனபி மதுஹபின் படித்தான் சொல்லுவாங்க, எங்க அம்மா இப்படி நகத்தில் நுழைப்பான் நிரந்தரமாக ஆக்கிவிடுவார். இந்த கடுமையான ஒரு எச்சரிக்கை இஸ்லாமிய சமுதாயம் என்ற நூலில் நாம் பார்க்கிறோம். அவர் அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு வழிமுறையை சொல்றார், தொழுகை. இதுல ஆண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்க, கடமையான தொழுகையை காட்டினார்களே, பள்ளியில வந்து தொழலுண்டு ஒரு அழகான வழிமுறையை காட்டினார்களே, அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் புறக்கணித்து வந்தால், இந்த நபியினுடைய வழிமுறையை நீங்கள் விட்டுவிட்டீர்களே ஆனால் கஃபர்த்தும், நீங்கள் காபிராகி விட்டீர்கள். நபி ஒரு வழியை காட்டியிருக்கும் போது ஏத்துக்கிற மாட்டேன், பள்ளிக்கெல்லாம் நான் வர முடியாது, பள்ளிக்கு வர வேண்டிய என்ன அவசியம் இருக்கு, வீட்டிலேயே நான் தொழுது கொள்கிறேன் என்றாலே அவர் எவ்வளவு கடுமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார் பாருங்கள். நீ காபிராயிட்டேங்கிறார், இறைவனை புறக்கணித்தவனாகிவிட்டாய், இந்த தூதனுடைய வழிமுறையை நிராகரித்தவனாகிவிட்டாய் என்ற கடுமையான ஒரு வாசகத்தை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். திருக்குர்ஆனிலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலேயும் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையை எவனாவது எடுத்துக்கொண்டானே ஆனால் அவன் வந்து நிராகரித்தவனாக மறுமை நாளில் தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுவான். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறைகளை இந்த சமுதாயத்துக்கு மார்க்கமாக சொன்னாங்களோ அதை பின்பற்றுவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். எப்படி முன்வரணும்? இதுல வந்து நிறைய மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்கள் நாம் என்ன செய்கிறோம், யாராவது சொன்னார்கள் என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறோம். என் தாய் சொன்னார், என்னுடைய தந்தை சொன்னார், என்னுடைய சகோதரன் சொன்னார், என்னுடைய மனைவி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி சொன்னார்களா? என்ன செய்யணும்? சமிஅனா வ அதானா இன்னமா கான கவுலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமிஅனா வ அதானா. ஒரு விஷயத்தில் தீர்வு வழங்குவதற்காக, ஒரு விஷயத்திலே ஒரு முடிவெடுப்பதற்காக அல்லாஹ்வின் உடனே கட்டுப்பட்டன்னு சொல்லணும். இதான் மூமினுடைய சொல்லாக இருக்கு என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகிறார். அப்ப நபி ஒரு தொழிலை காட்டி விட்டார்கள் என்றால் அதைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர நீங்கள் என்ன செய்ய அதற்கு முரணாக வைத்துக் கொண்டு
நபியை விட அல்லாஹுவை விட மிக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், மூதாதையர்கள், தாய், தந்தை, சொந்த பந்தம் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் மூமினுடைய சொல்லல்ல, வேற எவனோ சொல்றான்னு அர்த்தம். அல்லாஹுவை நம்பாதவனுடைய கருத்தாக அது பதிவு செய்யப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல இடங்கள்ல நமக்கு இதை எச்சரிக்கையாக செய்திருக்கிறார். அதனால உங்களுடைய உள்ளத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு நீங்க நம்பி விட்டீர்களானால் என்ற நூலில் பாருங்கள்,
இந்த முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அப்படின்னு நீங்க நம்பி விட்டீர்களானால் என்ற நூலில் பாருங்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்றதை கேட்டு கோபம் அடைகிறார், ஆத்திரம் கொள்கிறார். என்னடா நம்ம காலங்காலமாக இணை வைப்பு கொள்கையிலேயே ஊறி போயிருக்கிறோம், அந்த இணைவிலிருந்து வாபஸ் வாங்கு, அந்த முகம்மதை நீ நிராகரி, அந்த முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிந்ததினால் இவர்களுடைய எந்த பேச்சும் அவர்களை அசைக்கல. உடனே ஒவ்வொரு ஆயுதமாக எடுத்து போடுகிறார். அவங்க தாய் என்ன சொன்னா இவன் என்ன செய்வான், திருந்துவான். இவன் என்ன சொன்னா அந்த மார்க்கத்திலிருந்து விலகி வருவான். என்ன சொன்னா முகமதுடைய வழியை புறக்கணிப்பான். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹலஃபத் உம்மு சாத் அல்லா துகல்லிமஹு ஹத்தா யக்ஃபுர தீனி. அந்த பெண்மணி சத்தியம் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் நான் பேசவே மாட்டேன், உன்கிட்ட ஒருபோதும் பேச மாட்டேன். அத்தா கொண்டுள்ள அன்பு உண்மையானதாக இருந்தால், அந்த தாயின் மீது மரியாதை உண்மையானதாக இருந்தா விட்டுட்டு வா, இல்லன்னா என்கிட்ட பேசாத, நான் பேச மாட்டேன் உன்னிட்ட. மிரட்டுகிறார் தாய், அசைந்து கொடுக்கல. இரண்டு நாள் அல்ல, 3 நாட்கள் சாப்பிடாமல் குடிக்க மோதுகிறது. முகம் சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து மயக்கம் விட்டு போய் விழுந்து விடுகிறார். அவருடைய இன்னொரு மகன் உமாரா என்று சொல்லக்கூடியவர் அந்த தாய்க்கு தண்ணீரை கொடுத்து அவருடைய மயக்கத்தை தெளிக்கிறார். மயக்கம் தெளிகிறது, கோபம் தனியல. முகமதா அவருடைய மார்க்கமா, அந்த ஆள் தான் உன்னை கெடுத்தானா, நாசமா போக. சாதை திட்டுகிறார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மயக்கத்திலிருந்து தெளிந்த பிறகும் சபித்தார். அவன் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இலக்குகிறான், இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா. அறிவில்லாத இந்த இணை வைப்பை செய்யுமாறு உன்னுடைய பெற்றோர்கள் கட்டுப்படுதல் என்பதே இல்லை. எந்த அளந்தரி படைத்த அந்த அல்லாஹ் வந்தவுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டு விட்டுடலாமா?
விட்டுகிறார்கள் சிலர்கள். சில இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அங்கே பார்க்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகளை பற்றிய பயான்களை கேட்கிறார்கள், அறிவுரைகளை கேட்கிறாங்க. வந்த உடனே அவருடைய உள்ளத்துல ஈமான் சர்ன்னு ஏறுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான் என் திருமணம் முடிப்பேன், எளிமையா முடிப்பேன், வரதட்சணை வாங்காமல் முடிப்பேன், மகர் கொடுத்து முடிப்பேன். இவ்வளவெல்லாம் பேசிக்கொண்டு வந்து இங்கே இறங்கியவுடன் இந்த தாய் வந்து சொல்லுகிறார். தாயிட்ட போய் சொன்ன உடனேயே கடுமையான எதிர்ப்பு. கெடுத்துட்டாங்களா நஜாத்காரங்க? நஜாத்காரனை போய் சேர்ந்தியா, நீனும் சிறந்து கெட்டு போனியா, இந்த ஊர்ல இருக்கிறதா கெடுத்துக்கிட்டு இருக்கிறா, இந்த நாசமா போறீங்க, வெளிநாட்டிலையும் இருந்து உன்னைய பிள்ளைய கெடுத்துட்டானா அப்படின்னு திட்டிக்கிட்ட. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நாம் பார்த்து வைத்திருக்கக்கூடிய பெண்ணை என்னுடைய முன்னாலே 3 தலை மூழ்காத, என்னை உயிரோடு நீ பார்க்க முடியாத பல மிரட்டல்கள் சொல்லுகின்ற போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கடைசியில பார்த்தால் அனைத்து விதமான பிதுஅத்துகளும் மார்க்கத்துக்கு முரணான முறையில் திருமணம் முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் முதல்ல இருந்தது ஏன் குறைகிறது? இந்த உறவு உள்ளே வந்து நுழையுது. அது தடுக்கின்ற பொழுது என்ன செய்கிறார்? தாய் என்று பார்க்கிறான். இந்த தாய்க்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். இந்த தாயை படைத்தது, தந்தையை படைத்தது, உன்னை படைத்தது, உலகத்தை படைத்தது அல்லாஹ் இல்லையா? இதை விட அவனுடைய கட்டளை முக்கியம் இல்லையா? அந்த தூதருடைய கட்டளை முக்கியம் இல்லையா? அது தெரியாமல் தாய் மேல உள்ள பாசம் என்ற பெயர்களில் மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறான். நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. தாய்க்கு வேற எல்லாம் நல்லா செய்ய, நகை வாங்கி கேட்கறாங்களா கொடு, துணி வாங்கி கேட்கறாங்களா கொடு, வீடு வாங்கி கேட்கறாங்களா கொடு, உலகத்துல என்ன வேணாலும் கொடு. மார்க்க விஷயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? நீ மண்டி விட்டு விடக்கூடாது. எந்த தாய் எவ்வளவு மிரட்டினாலும் சரி. ஆனா நீங்க பார்த்தீர்களானால் சின்ன குழந்தைகள்ல அவன் படிக்கின்ற காலகட்டத்திலே பாருங்க, தாய்கிட்ட எவ்வளவு பொய் பேசியிருப்பான், தாயினுடைய சட்டங்களை எவ்வளவுலாம் மீறி இருப்பான். பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னா இடுப்புல என்ன செய்வான்? நோட்டை சொருவிட்டு சினிமா தேட்டருக்கு போயிட்டு வருவான். அவன் அம்மா பீடி சிகரெட் குடிக்காதே என்று சொன்னால் ஓரமா அங்க போய் நின்று குடிச்சிட்டு வருவான். தாய் சில நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லும் போது மீறியவன் ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லும் போது மறுக்க அவனுக்கு துணிவு வருவதில்லை. அப்ப தாய் என்ற ஒரு காரணத்தினால், அந்த உறவினருடைய காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையை மறுக்கிறான். அந்த மாதிரி மறுத்தால் இறை தூதரை நாம் கண்ணியப்படுத்தல, இந்த உறவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் என்பதை நீங்க விளங்கணும். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமில் சுனன் இப்னு மாஜாவிலே இடம்பெறுகிறது. ஒரு பெண்மணி தான், இது ஒரு ஆணை பார்க்கிறோம். ஒரு பெண்ணிடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை இன்னொன்றை நீங்கள் பாருங்கள். முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்தித்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஒரு திருமணம் முடிக்க போகிறேன், அதற்காக வேண்டி ஒரு பெண்ணை நான் மனம் பேசி இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே அமீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை நிறைவேற்றணுமா இல்லையா? அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் நடக்க வேண்டுமா இல்லையா? அதை முகீரா உறுதியா எடுத்திருக்கார். போய் பெண் வீட்டுல போய் பேச போகிறார். அங்க அம்மா அப்பாட்ட சொல்றாரு, உள்ளிருந்தே அந்த பெண்மணி சொல்றாங்க, தாய் இடத்தில் பேசவில்லை, தந்தை இடத்துல பேசல, சொந்த பந்தங்கள்கிட்ட பேசல. திருமணம் முடிக்க போகின்ற முகீரத் இப்னு ஷுபா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்னுர். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உன்னை பார்க்க சொல்லி இருந்தால் என்னை நீ பார்த்துக்கொள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் கண்டிப்பாக நீ பார்த்து விட்டு ஒரு தைரியம் ஏற்படுகிற. அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டால் தாய் தடுப்பதற்கு உரிமை இல்லை, தந்தை தடுப்பதற்கு உரிமை இல்லை, உலகத்தில் உள்ள யாருக்கும் உரிமை இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா நீ பார்த்துக்கிட்டான். அவர் பார்த்து விட்டுதான் திருமணம் முடிக்கிறார்.
எங்கே உறவு மறுக்கிறது பாருங்க. நபி வழியை நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்தில் தாய் வந்து மறுக்கிறார், தந்தை வந்து மறுக்கிறார். மறுக்கும் போது சரி சரி என்று அந்த பெண்மணி சொல்லவில்லை. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்துக்கணுங்கன்னு சொல்லல. ரசூல்லா சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதுக்கு மறுப்பே கிடையாது. பார்த்தே திருமணம் முடியுங்கள் என்று சொன்னாங்க. இந்த இறை நம்பிக்கை, இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்தில் வந்து விடுமானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பித்அத்துகள், சிறுக்குகள், மார்க்கத்துக்கு முரணானவைகள் எல்லாம் தானாக போய்கிட்டே இருக்கும். அதனால உறவுகளை காரணம் காட்டிவிட்டு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை புறக்கணிச்சிடாதீங்க. உறவுகள் சொல்லுகிறார் என்று பார்க்காதீங்க. அந்த உறவுகள் சில ஆட்கள் தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாம், சில ஆட்கள் தெரியாமல் செய்யலாம். அப்படி மார்க்கத்துக்கு முரணான முறையில் அவர்கள் நடப்பார்கள். ஆனால் அவங்க நம்ம பிள்ளையாயிச்சே, நம்ம உறவாயிச்சே என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது. அவர்களுடைய பேச்சை கேட்டு மார்க்கத்துக்கு முரணா நடந்துடக்கூடாது. சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தியை பாருங்க, ஒரு சம்பவம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போகிறார்கள். நம்ம மகளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனவர்கள் அவங்களுடைய வீட்டின் உள்ளே நுழையாமலே திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபாத்திமாவை ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசித்தவர்கள் அங்க உள்ள போன வாசல்ல பார்த்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அப்படி ஃபாத்திமா அங்க உள்ளிருந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறாங்க. தந்தை வந்தாங்களே, வாப்பா வந்தாங்களே, எங்க ஏன் திரும்பி போனாங்க? உடனே அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஏன் கோவிச்சிட்டு போயினாங்க, ஏன் வரலன்னு கேட்குவாங்க. போய் கேட்குறாங்க, நீங்க வீடு வர வந்தீங்களே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என் வீட்டுக்குள்ள வராமல் போயிட்டீங்க. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அவங்களுடைய வீட்டினுடைய வாசலில் சித்ரன் மௌசியன், ஒரு ஆடம்பரமான ஒரு திரைச்சீலை அங்கே தொங்க விட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மாலி வழி துன்யா, எனக்கும் இந்த ஆடம்பரமான உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நானே எளிமையை போதிக்கக்கூடியவன், எளிமையாக நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன். என்னுடைய மகள் வீட்டிலே ஆடம்பரமான திரைச்சீலையா? உலகத்தின் பக்கம், ஆசையின் பக்கம் அந்த மகள் சென்று விட்டாளா? எனவேதான் உள்ளே வரவில்லை என்று சொன்னார். உடனே அவங்க அப்புறப்படுத்தினாங்க. நீ எங்க சிந்தித்து பார்க்கணும். ஒரு உறவு, அதுல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அதிகம் அதிகம் பாசத்தை கொட்டி வளர்த்த மகளாயிற்று. அவங்க செஞ்சதெல்லாம் சரி என்று இருக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும், திருத்த வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்? எங்கேயோ ஒரு உறவு, 1 விட்ட 2 விட்ட 4 விட்ட 5 விட்ட எத்தனை விட்டனே தெரியல, எங்கேயோ உள்ள ஒரு சொந்தக்காரன் திருமணத்துக்காண்டி போறோம். ஏன் போறீங்க? எங்க ஆடம்பரமான திருமணமா இருக்கு, வரதட்சணை வாங்கி இருக்கிறாங்க, இவ்வளவு விருந்து செய்யறாங்க, இப்படி மோசமான ஒரு திருமணத்துக்கு ஏன் போறீங்கன்னா, இந்த 7ஆம் வீட்டு 2ஆம் வீட்டு 3ஆம் வீட்டு சொந்த பந்தங்கிற பேரை வைத்துக்கொண்டு உள்ள போய் இல்லைண்டா ஒரு மாதிரி நினைப்பாங்களா இல்லையா? உறவு வெட்டி போயிருமா இல்லையா? இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகவில்லையானால் அங்க சண்டை வந்து பிரச்சனை வந்துடாதா? அவங்களுடைய உறவு பெரிய உறவு இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நேசித்த மகள் இல்லையா? அதை விட பெரிய உறவா நமக்கு? நம்முடைய மகள் வீடாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் போகக்கூடாது. இல்லை அப்படிலாம் கரெக்டாக தான் நடப்போம், சரியாக தான் வைப்போம், ரொம்ப எளிமையாக தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு உங்களை ஏமாற்றி விட்டால், வீட்டு அங்கே போகும்போது பார்க்கும்போது ஒரு மாதிரியா தெரிஞ்சிச்சு, திரும்பி வந்துருங்க. எனக்கு உறவை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முக்கியம். அவங்க காட்டி தந்த வழிமுறையின்படி இந்த திருமணம் நடக்கணும். அதுக்கு திருமணத்துக்கு மாற்றமா இருந்தா நான் வரமாட்டேன்னு நீங்க வாருங்க. அப்படி வந்தால் அவர்கள் திருந்துவாங்க. ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய சொந்தம், உங்களுடைய உறவு அத்தனை பேரையும் கெடுக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அங்கீகரிப்பவர்கள் அந்த சொந்தத்தினுடைய திருமணத்துக்கு, ஆடம்பரமான மார்க்கத்துக்கு முரணான திருமணங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த சொந்தத்தை தவறான வழிக்கு செல்வதற்கு, அவை அங்கீகரிப்பதை கொண்டு போவது ஊக்கமளிப்பதை ஆக்கி அவர்கள் கெடுப்பதற்கு காரணமாகிறது. அல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா நபிக்கு? அந்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்யும். மார்க்கத்துக்கு முரணாக நடந்தா மறுமையில் வெற்றி இல்லை.
அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் நட, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நட என்று போய் சொல்லு என்று சொன்னவுடன் பாத்திமாவை அழைக்கிறார்கள், அப்பாஸை அழைக்கிறார்கள், உங்களுடைய மாமி சஃபியாவை அழைத்து அத்தனை பேருக்கும் ஏகத்துவ கொள்கையை சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள். நம்மள செஞ்சிருக்கணும். உண்மையிலேயே என்னுடைய மகள் மீது பாசம் இருக்குமானால், என் சொந்தத்தின் மீது பாசம் இருக்குமானால், ஏன் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறீர்கள் என்று அவருடைய வீட்டிலே போய் எச்சரிக்கை செய்துவிட்டு வந்திருக்க வேண்டாமா? அவர்கள் இது மார்க்கத்துக்கு முரண் என்று சொல்ல வேண்டாமா? அப்படி சொல்லி இருந்தால் அவர்கள் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்காதா? நாம் சொந்தம் என்ற பெயரிலேயே அவர்கள் தவறு செய்வதற்கு அங்கீகரிப்பதை போயிட்டு வர்றோமே, இது அவர்களை இன்னும் மேலும் மேலும் அடுத்த பிள்ளைக்கும் அதே போன்று திருமணத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அவர்கள் தன்னுடைய மகளுக்கு போய் தவறாக நடக்கும் போது எப்படி திரும்பி வந்து உணர்த்தினார்களோ அதே போன்று நீங்கள் உணர்த்துங்கள். கல்யாணத்துக்கு போவாதீங்க, வரமாட்டேன் என்று தெளிவா சொல்லுங்க. இல்லை எனக்கு வேலை இருக்கு அது இருக்குன்னு அவங்கள்ட்ட வந்து இதையாவது சொல்லி சமாளிக்காதீங்க. நீ மார்க்கத்துக்கு முன்னா நடக்கிற, வரமாட்டேன், எளிமையா நட, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நட, அது மாதிரி நடந்தால் நான் கலந்து கொள்வேன் என்று என்ன செய்யணும்? அவர்கள் சொன்னார்களே, ஆனால் அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கு. இந்த திருமணத்தில் இல்லாவிட்டாலும் அடுத்த திருமணத்தை ஒரு 200 ஒரு 10 அல்லது ஒரு 25 நபராவது சொந்த பந்தத்தில் இந்த மாதிரி திருமணத்துக்கு நான் வரமாட்டேன், இது ரசூலுல்லாஹ்க்கு எதிரானது, என்ன போற இடங்கள்லாம் இப்படியே சொல்றாங்க, சரி இதை நம்ம மாத்துவோமே, நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த தடவை அந்த மாதிரி நடத்தாமல் இருப்போமே என்று எண்ணலாம். அப்ப உறவை நீங்கள் மதிப்பீர்களானால், உறவை நீங்கள் பேண வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களான மார்க்கத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அல்லாஹ்வின் தூதர் எப்படி தெளிவுபடுத்தினாங்களோ அதே போன்று தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணானது மகள் இப்படி ஒரு உறவுல வருகிறார். இன்னொரு அறியாமையின் காரணம் பிள்ளையாக இருப்பவன் கொஞ்சம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனுடைய செய்கைகள் என்ன செய்யுது? மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருக்கு, மார்க்க சொல்லாத காரியத்தில் இருக்குது. பெற்றோர்களை கூட அவர்களுடைய அறிவுரைகளை கூட அவன் மீறும் நிலைக்கு வரலாம். அப்படி வருவான். ஆனால் அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே, அவனை கண்டிக்க முடியாது, சொல்லக்கூடாதுன்னு இருக்காதீங்க, கண்டியுங்க. மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடாது என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய மகன் பிலால் அவங்களை அழைத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தியை சொல்றார். லா தம்னவு இமா அல்லாஹி அயுஸல்லீன ஃபில் மஸ்ஜித், பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டு நீங்க தடுக்காதீங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க.